தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. இந்த மழையின் காரணமாக அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி தண்ணீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிற சாலைகளில் ஓடியது. இந்த நிலை நேற்று மாலை முதல் மழை நின்றிருந்தது. பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஓட்டப்பிடாரம் அருகே தொடர்ந்து மழையின் காரணமாக எப்போதும் என்றா நீர்த்தேக்க பகுதியிலிருந்து குளம் நிரம்பி அதன் மறுகால் விழுந்து தண்ணீர் வெளியே வந்து கொண்டிருந்தது. அதிகமான நீர் வருவதை ஒட்டி ஓட்டப்பிடாரம் தாசில்தார் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த நிலையில் கொல்லம்பரும்பு கிராம பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு அதிகமாக சொந்தமான ஒரு 240 ஏக்கர் பரப்பளவுல ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் நிரம்பி அந்த குளத்துல மறுகால் விழுந்து தண்ணீர் வெளியே கொண்டு இருக்குது. இந்த நிலையில அதிகமான தண்ணீர் வெளியே கொண்டிருந்த நிலையில பக்கத்துல அந்த குளம்புரம் பக்கத்துல அந்த குளம் பொதுப்பணித்துறையால பணிகளும் நடைபெற்று வருகிறது. கரையை பலப்படுத்தக்கூடிய பணி, 2 மதகுகள் சீரமைக்கும் பணி மற்றும் கழுங்கு கட்டும் பணி என சுமார் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியில அந்த வேலை நடைபெற்று கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த வேலை முடிஞ்சிருக்குது. தொடர்ந்து மழை காரணமாக கொல்லம்பரும்பு முதல் முள்ளூர், வீரபாண்டியபுரம், சுப்பையாபுரம், வள்ளிநாயகபுரம், கந்தசாமிபுரம் போன்ற பகுதிகளில் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையாக கருதக்கூடிய இந்த சாலை புதியதாக அமைக்கப்பட்ட தரைப்பாலம் இந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதனால அந்த பகுதியில் பெருமளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து அந்த பகுதி விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிட்ட போது அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு இந்த தரைப்பாலத்தை தற்போதைய போக்குவரத்துக்காக உடனடியாக சரி செய்து தர வேண்டும், அது மட்டுமல்லாமல் நிரந்தர தீர்வுக்காக மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஜெயக்குமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.